நாம எல்லாருமே ஜாதி ஒழியணும், எல்லாரும் ஒண்ணுன்னு நண்பர்கள்ட்டையும் மேடைகள்லயும் பேசுறோம். என்னடா நட்பு இந்த காலத்துல இப்படி. ஆனா தேர்தல்னு வந்துட்டா ஒரு கட்சி வேட்பாளரை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி பாக்குற முதல் விஷயம் அந்த தொகுதியில எந்த ஜாதி மக்கள் அதிகமா இருக்காங்கிறது தான். படிப்பு, தகுதி, மக்கள் சேவை இதையெல்லாம் தாண்டி ஜாதி என்கிற கணக்கு தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்குதா? தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஒரு தொகுதியில குறிப்பிட்ட ஜாதியினர் அதிகமா இருந்தா அதே ஜாதியை சேர்ந்தவர் தான் வேட்பாளராக நிறுத்துறாங்க. இதுக்கு அவங்க சொல்ற காரணம் வெற்றி வாய்ப்பு, வின்னிங் ப்ராஸ்பெக்ட். இதனால வர்ற பாதிப்பு என்னன்னா, அந்த தொகுதியில இருக்கிற மற்ற சமூகத்தை சேர்ந்த தகுதியான இளைஞர்களுக்கு அரசியல நுழைவ வாய்ப்பு கிடைக்காம போயிருது. இது ஜனநாயகமா இல்ல ஜாதி நாயகமா? இவன் தமிழன் என்றால் எனக்கு ஓட்டு போடு, இவன் தாழ்த்தப்பட்டவன் என்று பார்த்தா நீ போற்றாத ஓட்டு எனக்கு தீட்டு என்று பேசுகிறேன். ஜாதி அரசியல் எப்படி வளர்ச்சியை பாதிக்குது? ஒரு தலைவர் தன்னோட ஜாதிக்கு மட்டும் நல்லது செஞ்சா போதும்னு நினைக்கும் போது அந்த தொகுதியோட ஒட்டுமொத்த வளர்ச்சியும் தடைப்படுது. ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறதுனால திறமையான அதிகாரிகளும் தலைவர்களும் ஒதுக்கப்படுறாங்க. ஜாதி மோதல்கள் நடக்கிற இடங்கள்ல எந்த ஒரு நிறுவனமும் தொழிற்சாலை தொடங்க முன்வராது. இது மறைமுகமா நம்ம ஊர் இளைஞர்களோட வேலை வாய்ப்பை பறிக்குது. இன்றைய இளைஞர்கள் சமூக வலைதளங்கள்ல வேகம் காட்டுறாங்க, அது சந்தோஷம்தான். ஆனா ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கும் போது அவர் உங்க ஜாதிக்காரரான்னு பார்க்காதீங்க. அவர் உங்க ஊருக்கு என்ன செஞ்சிருக்காரு, உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை வாய்ப்பை உருவாக்க வராங்கிறத பார்க்கணும். ஒரு மொபைல் போன் வாங்கணும்னா கூட அதை எத்தனை ஜிபி ரேமு, ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, எல்லா விஷயம் அலசி ஆராய்ஞ்சி ஒருத்தவங்கள்ட்ட கேட்டு பொறுமையா வாங்குறோம். ஆனா 5 வருஷம் நம்மளை ஆள போறவங்கள எந்த ஒரு தகுதியும் இல்லாம ஒரு ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறது சரியானது இல்லை. நண்பர்களே, ஜாதிங்கிறது அடையாளமா இருக்கலாம், ஆனா அதுவே தகுதி ஆயிடக்கூடாது. நாம ஓட்டு போடுறது நம்ம ஜாதியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இல்லை, நம்ம நாட்டை ஜெயிக்க வைக்கிறதுக்காக. அரசியல்ல ஜாதி இன்னும் எத்தனை காலம் ஆதிக்கம் செலுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.